இன்னைக்கு நாளை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். இது பண்ண ஒரே தப்புனால நீ நைட்டு 1 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் வழியில துடிச்சுக்கிட்டே கிடந்தேன். அப்புறம் காலை ஒரு மாதிரியா வச்சு தூங்கவும் ஒரு வழியா தூங்கிட்டு மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா லைட்டா வலி ஓகேவா இருந்துச்சு. அதோட பல்ல வலிக்கிட்டு மீல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முடிச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட முடிச்சிட்டு கொய்யாக்காவை கடிச்சுக்கிட்டே காலேஜுக்கு கிளம்பிட்டேன். காலேஜுக்கு போயிட்டு லஞ்ச சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எங்க பாட்டி இந்த ராகி கூழ் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு வீட்டை கூட்டி முடிச்சிட்டு சத்துமாவை கொஞ்சம் பிரெட்டையும் அடிச்சிட்டு ஜிம்முக்கு குச்சாச்சு. வீட்டுல இருந்து கிளம்பும் போதே இந்த எலக்ட்ரால பொட்டலம் கட்டிட்டு வந்துட்டேன். சரி உடம்புல ஹைட்ரேஷன் இல்லாதனால்தான் இந்த கால் இந்த மாதிரி வலிக்குன்னு நினைச்சிட்டு ஏதாச்சும் பண்ணி இந்த வலியை போக வச்சலான்னு பாக்குறேன் நானும். அப்புறம் இன்னைக்கான ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டு போஸ்டிங் பண்ணி பார்த்தா சரியான பம்பு. அடுத்து 90 டேஸ் கழிச்சு ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணியே ஆகுறோம். அப்புறம் இன்ஸ்டாகிராம் சைடு போனா ஒரே சோகமான செய்தி. நேத்து மட்டுமே 10 ஃபாலோவர்ஸ் கிட்ட அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன பண்றேன்னே தெரியல. நான் எதுவும் கண்டென்ட் கிட்ட தப்பா போடுறேன்னா நான் போடுற கண்டென்ட் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதா என்னன்னு தெரியல. இல்ல உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க, அந்த மாதிரி மேக் பண்ணி போடுறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு போஸ்ட் ஒர்க் மீல் எடுத்துக்கிட்டு எங்க அப்பாவை சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டே வரல. நல்ல வேலை இந்த கோவிந்தா இருந்ததுனால நான் தப்பிச்சேன். கடைசியா வாழைப்பழமும் சத்துமாவையும் சாப்பிட்டு அப்புறம் பசங்களோட கொஞ்ச நேரம் கேரம் போர்டு விளாண்டுட்டு முன்னாடிலாம் நோம்பு டைமில் நைட்டே வீட்டுக்கே வரமாட்டேன். ஃபுல்லாக பசங்களோட தான் சுற்றிட்டு இருப்பேன். இப்போ தூங்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு காலுக்கு மருந்து போட்டு நீங்கள் நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு வீடியோல சந்திப்போம். மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.